श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 18வது அத்தியாயத்தில் 70வது ஸ்லோகம். அத்யேஷ்யதே ச ய இமம் தர்மியம் சம்வாதம் ஆவயோः ஞானயஜ்ஞேன தேனாகம் இஷ்டஸ்யாமிதி மே மதிः. அத்யேஷ்யதே ச ய இமம் தர்மியம் சம்வாதம் ஆவயோः ஞானயஜ்ஞேன தேனாகம் இஷ்டஸ்யாமிதி மே மதிः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இதில் இப்போது அடுத்த இந்த 2-3 ஸ்லோகமாகவே என்ன பண்ணுறார், அர்ஜுனன்கிட்ட ரொம்ப கலோக்கியலாக சாதாரணமாக விஷயத்த சொல்லிட்டு வர்றார். இவ்வளோ பெரிய ரகசியம் சொல்லி வருது, ரொம்ப சீரியஸாக இருந்தது. நிறைய விஷயங்களை அவர் என்ன எப்படி வந்தது மனசில் வந்தது சொன்னேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டே வந்தவர். இப்போ இந்த 2-3 ஸ்லோகத்தில் யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாது, யாருக்கு இஷ்டம் இல்லைன்னா அவங்ககிட்ட இது போல் சொல்லாத தவிர்த்துடு அப்படின்லாம் சொன்னார். அப்புறம் 27 சதுர்யுகத்துக்கு முன்னே சொன்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கனே, அதை என்னுடைய பக்தர்களுக்கு பிரியமாக எடுத்து சொல்லு அப்படின்னு சொன்னார். அவன் சொல்கிறவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஆவையோஹோ அப்படின்னு சொன்னால் அவாம் யுவாம் யூவம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சம்ஸ்கிருதத்தில் 3வது இடத்துல இப்போ நம்ம 2 பேர் பேசியிருந்தோமேப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆவையோஹோ, நாம் இப்போ இவ்வளோ நேரம் பேசியிருந்தோமே, தர்மியம் இமம் தர்மியம் புண்ணியம் அப்படின்னு. இப்போது இந்த நம்ம 2 பேர் பேசியிருந்தோமே, இந்த புண்ணியமான சம்வாதம் இருக்கே, நம்ம 2 பேர் என்ன பண்ணோம், பேசியிருந்தோம். எப்படியெல்லாம் ரகசியத்தை பற்றி சொன்னோம். குஹ்யம் குஹ்யதமம் குஹ்யதரம் அப்படின்னு சொன்னால், இந்த மேலான ரகசியத்தை, சிறந்த ரகசியத்தை நான் உனக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த ரகசியத்தை அத்யேஷ்யத்தே, பாராயணம் யார் செய்கின்றானோ அவனால் அவனுக்கு அப்படி பண்ணுறான்ல, பாராயணம் பண்ணுறான். 18 அத்தியாயத்தையும் பாராயணம் பண்ணுறான். ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் இன்னைக்கு 18 நாளில் முடிச்சுக்கிறான். ஒரு ரோகிணியில் ஆரம்பித்து அதுலேருந்து 18 நாள் சொல்கிறான். இல்லைன்னா ஒரு திருவோணத்தில் ஆரம்பித்து ஒரு 18 நாள் சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் படிக்கிறது சாத்தியம். ஆனால் படிக்கணுன்றதுக்கு முன்னாடி நல்லபடியாக அதை சந்தை சொல்லி தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் அதை என்ன பண்ணணும், சொல்ல தெரியணும். பார்த்து எழுத்து கூட்டி வாசிக்கிறது இல்லை. இது ஒரு வாட்டி யாருக்கிட்டையான ஒரு குருண்ட உட்காண்டு அதை முதல்ல அதை கற்றுக்கணும். அதே மாதிரி கற்றுண்ட பிறகு அத்யேஷத்தே, எவன் பாராயணம் செய்கின்றானோ அவனால் என்ன பண்ணுறார், ஸ்ரீகிருஷ்ணர் என்ன நினச்சிக்கிறான்னு கேட்டால், ஞான யஜ்ஞேன, ஞானம் அதாவது அறிவுபூர்வமாக நல்லபடியாக விஷயங்களை தெரிஞ்சு ஒரு யஜ்ஞத்தினால் இஷ்டஹா பூஜிக்கப்பட்டவனாக ஆகின்றேன். இது என்னுடைய கருத்து. இதி மே மதிஹி. இந்த ஸ்லோகத்தை இப்படியெல்லாம் சொல்லறதுல எனக்கு ஒரு கருத்து இருக்கு. என்ன கருத்து தெரியுமா, என்னோட அபிப்பிராயத்தை கேளு. இப்போது நம்ம 2 பேரும் பேசியிருந்தோமே அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஒரு கலோக்கியலாக ஒரு கான்வர்சேஷன், ஒரு சம்பாஷணையை ஏற்படுத்தி என்னோட அபிப்பிராயம் என்ன தெரியுமா அர்ஜுனா, இதில் இந்த ரகசியமான ரகசியம் எல்லாருக்கும் சொல்லக்கூடியது, என்னுடைய கிருஷ்ண பக்தர்களுக்கு எடுத்து சொல்லனா அவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன்னு சொன்னார். அடுத்தது அப்படி சொல்லி கொடுத்து கத்துண்ட பிறகு அவர்கள் இதை அத்யேஷ்யதே, எவன் பாராயணம் செய்கின்றானோ அவன் ஞான யஜ்ஞத்தினால் ஞான யஜ்ஞத்தினால் பூஜிக்கப்பட்டவனாக ஆகின்றேன். அவன் இப்படி பாராயணம் பண்ணால் ஞான யஜ்ஞமாக அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது என்னோட அபிப்பிராயம் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதாவது கீதையை பாராயணம் பண்ணுறது என்ன, எனக்கு செய்யப்பட்ட ஒரு ஞான யஜ்ஞம் அப்படின்னு பெருமாள் இங்கே உறுதியாக சொல்கிறார். அதாவது யார் வேணாலும் பெருமாளை என்ன பண்ணலாம், பூஜனை செய்யலாம். யார் வேணால் பெருமாளோட நாமங்களை பஜிக்கலாம். எல்லாருக்கும் வர்ணத்தில் இங்கே என்ன கிடையாது, பேதங்கள் கிடையாது. எந்த வர்ணத்தனாயினும் எந்த ஆசிரமத்தில் உள்ளவனாயிருந்தாலும், அதாவது பிரம்மச்சரியம் கிரகஸ்தாசிரமம்
வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இந்த 4 ஆசிரமத்தில் எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த தொழில் புரிபவனாயினும் என்ன பண்ணலாம்? பெருமாளை பூஜிக்கலாம், பெருமாளை பஜிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்தந்த ஆசிரமத்துக்கு ஏற்ப உள்ள கர்மாவை விடாமல் செய்ய வேண்டும். அதற்கு கர்மாவை விடாமல் செய்தாலே அதற்குரிய ஞானம் மெதுவே என்ன பண்ணும்? மேலே ஏறி வரும், மேலே முளைக்கும். அப்படின்றத மனசில் வாங்கிண்டா பெருமாளை துதி செய்வதற்கு அனைவருக்கும் என்ன உண்டு? அருகதை உண்டு. அவர்களுடைய வர்ணாசிரமத்துக்கு தக்கவாறு செய்ய வேண்டும் அப்படின்னு. அப்படி செய்தால் இந்த பகவத்கீதையை பாராயணம் செய்பவன் ஞான யஜ்ஞங்களை செய்து பெருமாளை பூஜித்தவனாகிறான். அது என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.